உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியும் பிளஸ் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியும். இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சிக்கும் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சிக்கும் எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி நல்ல விதமாக அமைந்தால்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றி, அந்த சக்சஸ் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது அவங்களுடைய ஜாதகத்துல நல்ல ஸ்தானமாகப்பட்டது பெற்று இருக்கணும். அந்த ஸ்தான பலம் பெற்றிருந்தால் மட்டும்தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில சக்சஸ் பண்ண முடியும். நல்ல திருமணம் நடக்கணும் அப்படின்னாலும் சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் தான். அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் இருந்தால்தான் நல்ல மனைவியோ நல்ல கணவனோ அமைவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷமாக வாழ்வாங்க. அது மட்டும் இல்லைங்க, சுகபோக வாழ்க்கை, நல்ல செல்வந்தராக நல்ல வீடு கட்டி நல்ல மாடி கட்டி எல்லாரும் பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு வாழணும்னாலும் அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் தான். அதே சமயத்துல செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல கணவரை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் இல்லைங்களா? அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது இரத்த சம்பந்தத்துக்கு காரகன். அப்போ ஒரு அண்ணன் தம்பி உறவு முறைகளை குடிக்கிறதும் அந்த செவ்வாய் பகவான் தான். அப்போ அந்த செவ்வாய் பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் அண்ணன் தம்பி நல்லா இருக்க முடியும். இது போக பூமிக்கு காரகன் அப்படிங்கிறது செவ்வாய் பகவான் தான். ஒருத்தருடைய வாழ்க்கையில பூமி அமையாமல், பூமி கஷ்டப்பட்டு காசு வச்சிருந்தும் அந்த பூமியை வாங்க முடியாமல், எத்தனை வருஷமாயும் 50 வருஷமா 60 வருஷமாயுமே சொந்த வீட்டுல குடியிருக்க முடியாமலும் எத்தனை பேர் வேதனைப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் நல்லா இல்லைன்னு தான் அர்த்தம். ஒரு சிலருக்கு செவ்வாய் பகவான் நல்லா இருக்குதுன்னா கண்டிப்பாக நல்ல வீடு அமையும், பூமி அமையும், ஏக்கரா கணக்குல பூமி வாங்குவாங்க, எங்க போனாலும் பூமி வாங்குவாங்க. அப்ப அந்த பூமி ஆப்பட்ட அவங்களுக்கு சேருது அப்படின்னா அந்த பூமிகாரர்கள் செவ்வாய் அனுகிரகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த பெயர்ச்சிகள் ஆகப்பட்டது தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் பார்க்கிறோம். தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் செவ்வாய் பகவான். அப்ப அந்த 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறாங்க. அப்ப இது நாள் வரைக்கும் சனியும் செவ்வாயும் 3ஆம் இடத்துல இருந்து சில நல்ல பலன்களை இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கொடுத்து தொழில் வளம் கொடுத்துச்சு, பூமி வளம் கொடுத்துச்சு, சொத்து பிரச்சனை தீர்ந்துச்சு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வரவு செலவு பிரச்சனை தீர்ந்துச்சு. இந்த 3ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் செயற்கையாக இருந்து இவ்வளவு பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க. அப்ப அதே சமயத்துல அந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் 4ஆம் இடத்துல சேரும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களுக்கு புதுசாக பூமி வாங்குவாங்க. தனுசு ராசிக்காரங்களே நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆனதுனால கண்டிப்பாக நீங்க ஏதாவது ஒரு கிரயம் பண்ணுவீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்க, ஒரு வீடு வாங்குவீங்க, ஒரு வசதியானவங்களா ஆப்பட்ட ஒரு ஃபேக்டரி வாங்கலாம், ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி வாய்ப்புகளை இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆனதுனால ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்குள்ள இந்த 38-39 நாட்களுக்குள்ள இந்த தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்துல கிரயம் பண்ணுவாங்க. இது போக புது வண்டி வாகனம் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. பழைய வண்டி வாகனத்தை வித்துட்டு புது வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. இது போக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த தீ சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க, இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க இவங்களுக்கும் நல்லா இருக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இரும்பு இயந்திரம் மோட்டார் லைன்ல அவங்க கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது போக கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்டவங்க, அப்போ இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டவங்க, இந்த பில்டர்ஸ், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏதாவது ரூபத்துல அவங்க தொழில்ல மாற்றம் நடக்கும். அப்ப இது நாள் வரைக்கும் இந்த தொழில் முடங்கி கிடந்து
அந்த தொழிலை எடுத்து நடத்த முடியாமல் இல்லை அந்த தொழில்ல பெரிய லாஸ் ஆகி அந்த தொழில எப்படிடா செய்யுது அப்படிங்கிற குழப்பத்துல இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த ஃபைனான்சியரே நம்மளுக்கு முன்னுக்கு வருவாங்க. அது போக அந்த தொழிலை நடத்தப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யாராவது சப்போர்ட் கிடைக்கும். அப்ப அந்த சப்போர்ட்டின் மூலியமாக நீங்க அந்த தொழில் எடுத்து செஞ்சு நல்லா இருப்பீங்க. அப்ப அந்த 5ஆம் இடம்ங்கிறது என்ன? ஒருத்தருடைய பேர், புகழ், கீர்த்தி. அந்த பேரையும் புகழையும் கீர்த்தியையும் இப்ப அடைய போகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சு. அப்போ உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி. அப்ப எதை செய்தாலும் வெற்றி, எதை எடுத்தாலும் நீங்க நன்மையை தான் உங்களுக்கு நீங்க பார்ப்பீங்களோ இல்லையோ, அதுல லாஸை பார்க்க மாட்டீங்க. இப்ப இது போக உங்களுக்கு சுக்கிர பகவான், அந்த சுக்கிர பகவானும் 6ஆம் இடத்திலேயே ஆட்சி. அப்ப இந்த 6ஆம் இடத்துக்குரிய கிரகமாகப்பட்டது 5ஆம் இடத்துக்கு உங்களுக்கு நல்லது செய்வாரா? கண்டிப்பாக நல்லதை செய்வார். அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது இப்ப மேசத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த மேசத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது கண்டிப்பாக 5ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் ஒரு சுபகிரகமாகப்பட்டது வரும்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சுப செய்திகள் வரும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய அந்த சுப நிகழ்ச்சிகள்னால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், ஒரு திருப்திங்கிறது கண்டிப்பாக பெருகும். அது போக 5ஆம் இடத்துல சுபகிரகம் நிற்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில நாம அடுத்தவர்கள் நம்மளை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்களை செய்வோம். ஒரு தொழில் ஆரம்பிப்போம், இல்லை ஒரு விசேஷம் செய்வோம். இந்த காரணத்தினால நம்மளை பார்க்க போனா எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. நாம வீழ்ந்துட்டோம், நாம தலையெடுக்கல, நாம கஷ்டப்பட்டு முடிஞ்சு போயிட்டோம் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருமே நீங்கள் தலையெடுத்து நீங்கள் சம்பாதித்து நல்ல நிலைமைக்கு வர்றத அவங்க கண் பார்வையில கண்டிப்பாக பார்க்கக்கூடிய நேர காலங்கள் இந்த பீரியட்ல வரும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான டைம், ஒரு நல்ல சந்தோஷம், ஒரு நல்ல திருப்தியை எதிர்பார்க்க போறீங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். பிசினஸ்ல பட்டு போனவங்களுக்கு மீண்டும் தலையெடுக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு. இது போக வெளிநாடு போய் நம்ம சம்பாதிக்கணும் சாதிக்கணும்னு நினைச்சவங்களுக்கு அந்த விசா ப்ராசஸ் கண்டிப்பா நடக்கும். இதற்கு முன்னாடி வெளிநாடு போனவங்க இப்ப கனடா போயிருக்காங்க, ஆஸ்திரேலியா போயிருக்காங்க, சிங்கப்பூர் போயிருக்காங்க, மலேசியா போயிருக்கிறாங்க, யுஎஸ் போயிருக்காங்க. இவங்க எல்லாமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலுமே அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான காலகட்டம் வந்தாச்சு. அதுபோக அந்த செவ்வாய் பகவானுடைய 7வது பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல படுறதுனால அந்த தொழில் வளம், தொழில்ல உங்களுக்கு நஷ்டமே இல்லை. அப்ப அந்த தொழில்ல நீங்க அதிகமான லாபத்தை சம்பாதிக்க போறீங்க. அந்த லாபத்தினால நீங்க பட்ட கடனை அடைக்க போறீங்க. அது சமயத்துல பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஒரு திருப்தியான ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வீங்க. இது போக படிப்பில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த 5ஆம் இடத்துல சுக்கிரன் வரதுனால கண்டிப்பாக அந்த படிப்புல நீங்க குரூப் ஏ சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதினாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எக்ஸாம் என்ன எழுதினாலும் சரி, அதுலயுமே நல்ல மார்க் வாங்கி இதுல பார்க்க நம்பர் 1 வரக்கூடிய அளவுக்கு, அதில் பாஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும். நேயர்களே, கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களை வழி நடத்தும். அப்போ நம்மளுக்கு நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா, நல்ல தசா புத்தியா கெட்ட தசா புத்தியா அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கலாம்னு நீங்க விருப்பப்பட்டால் கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா விதமான விளக்கங்களும் சொல்லப்படும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.